ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து மாமனார் மாமியார் எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பீச்சுக்கு தான் போயிருந்தோம். அந்த விலாக் தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறது, அக்கா டெய்லியுமே நீங்கள் லாங் வீடியோஸ் போடுங்க, உங்களோட ரொட்டீன் ஒர்க் விலாக் போடுங்க அப்படியெல்லாம் கேட்குறீங்க. நிறைய ஒர்க் இருக்கிறதுனால என்னால் பண்ண முடியல. பட் இனிமேல் நீங்கள் கேட்குற மாதிரி தினமுமே லாங் வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாமனார் மாமியார் பீச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்தது எங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். மாமனார் மாமியார்லாம் எங்கக்கா இருக்காங்க அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. அவங்க ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் இருக்காங்க. இப்போ லீவ் அப்படின்றதுனால மாமனார் மாமியார் நாத்தனார் அவங்களோட பொண்ணு எல்லாருமே நம்மளோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க ஊருக்கு வரேன்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது அவங்கள எப்படியும் வெளியில் கூட்டிகிட்டு போவோம், அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் மாமியாருக்கு பீச்சுக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நாத்தனார் பொண்ணும் பீச் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்கள பார்த்திங்கன்னா காரில் அனுப்பி வச்சுட்டு நாங்கள் பின்னாடி டூ வீலரில் போயிட்டுருக்கோம். எனக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று இருந்துச்சு. அதனால் ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பி ஒரு 2-3 ஹவர்ஸில் முடிச்சுட்டு திரும்ப நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அவருமே ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டார். அவங்கள கேபெல்லாம் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் பின்னாடியே தான் போயிட்டுருந்தோம். நம்மக்கிட்ட கார் இல்லை அப்படின்றது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். இன்னும் கார் வாங்கலை. அது இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தள்ளி போட்டுகிட்டே இருக்கேன். பட் சீக்கிரமாக கார் வாங்கணும். ஏன்னா இந்த மாதிரி எல்லோரும் வரும்போது எல்லோரும் ஒன்றா போக முடியல அப்படின்றது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கு கார் அவ்வளோ அத்தியாவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்ம 4 பேர் தான் இருக்கோம். மேபி தேவேஷும் ஸ்ரதனும் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது வரைக்கும் இதை வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கார் இன்னும் வாங்காமல் இருக்கோம். பீச்சுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு முன்னாடியே போயிட்டு ரீச் ஆகிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் தேவேஷ் அவங்க அப்பா 3 பேருமே பார்த்திங்கன்னா டூ வீலரில் தான் போனோம். ஸ்ரதனை அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட கொடுத்து அமிச்சாச்சு. அவங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக அங்கே எம்ஜிஆர் நினைவிடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இறங்கிட்டாங்க. இங்கே பெரிய பிரச்சனை பீச்சுக்கு போனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ வீலர் பார்க்கிங் எங்கே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆக்சுவலாக மண்டே தான் போயிருந்தோம். அவங்க பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட்டு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி இங்கே வந்திருந்தாங்க. நாங்கள் சண்டே ஒரு நாள் ஃபுல்லாக வீட்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. மண்டே பார்த்திங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு வெளியில் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். ஈவினிங் ஒரு 4:30 இருக்கும். அப்போ கிளம்பியிருந்தோம். ஒரு 5:30க்கெல்லாம் பீச்சுக்கு ரீச் ஆயாச்சு. அவங்க கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிட்டு வண்டி எல்லாத்தையும் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போகவே ஆரம்பித்தோம். நாங்களுமே பீச்சுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஃபேமிலியோடு போனது இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் ஆல்மோஸ்ட் பீச்சுக்கு எல்லோரும் ஃபேமிலியாக போய் ஒரு 7-8 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த தடவை நாத்தனாரும் கூட ஆட் ஆகியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றா போயிருந்தோம். வண்டி பார்க் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி வீட்டில் இருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு சிப்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அதுவுமே கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஃபைனலாக அவங்க இருந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சிட்டு பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே நம்ம கருணாநிதியோட நினைவிடம் இருக்கும் இல்லையா, அங்கே போய் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போயிருந்தோம். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் போய் பார்த்ததில்ல. ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப ஒரு மாதிரி வேறு எங்கேயோ புதுசாக ஒரு இடத்துக்கு போன மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக அந்த இடத்த வச்சுருந்தாங்க. ரொம்ப நீட்டாகவும் இருந்துச்சு. அங்கே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேரையும் மீட் பண்ணியிருந்தேன். அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸ்ரதனுக்கு ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறான். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அவனுக்கு இருந்துச்சு. வெளியில் ஒரு யானை ஸ்டாச்சு ஒன்று இருந்துச்சு. அதை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டான். அங்கே நின்று எல்லோரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். மாமனார் மாமியார்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக தான் ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு 7 இயர்ஸ் பேக் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பீச்சில் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பட் இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பேர் இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா
அண்ணா சமாதி, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மாவோட சமாதி இது எல்லாமே வந்து இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒண்ணொன்னா பொறுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பீச்சுக்கு வந்து போணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்களுமே அவங்களோட சேர்ந்து தான் வந்து ஒரு ஒரு இடத்தையும் வந்து பார்த்துட்ருந்தோம். இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ புதுசாவும், இங்கேருந்து பீச் வந்து கொஞ்சம் பக்கத்தில தான் வந்து தெரியுது. பட் நடக்கும்போது கொஞ்சம் இல்ல ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. ஆனா எங்க மாமியார் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அ அவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த கால் வலி இருந்ததே வந்து தெரியல. குட்டி பசங்கலாம் எவ்வளோ ஹேப்பியா வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா ஒரு விஷயத்த பார்க்குறதுக்கு ஆர்வமா இருப்பாங்களோ, அதே மாதிரி தான் அவங்களுமே வந்து இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு அத பார்க்குறதுக்கு. வீடியோல பார்க்கும்போதே தெரியும், அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டா நடந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு கால்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, தினமுமே ஆயில்மெண்ட் போடாம அவங்களால எந்த வேலையுமே வந்து பண்ண முடியாது. ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு எப்பவுமே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பீச்சுக்கு போறோம் அப்படின்னு சொன்னோனே ரொம்ப வந்து ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆ நாங்க ஒரு 7 இயர்ஸ் பேக் வரும்போது தான் எனக்கு தெரியும், எங்க மாமியாருக்கு பீச்னா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு, அங்கேருந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு, நாங்களுமே பீச்சுக்கு தான் வந்து கிளம்பியிருந்தோம். ஆ எப்பவுமே பீச்சுக்கு போறோம் அப்படின்னா, நான் வந்து பெருசா பீச்ல போயிட்டு தண்ணீல நனையிறதோ, கால் வைக்கிறதோ எதுவுமே வந்து பண்ண மாட்டேன். எனக்கு பீச் பிடிக்கும். ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் தான் வந்து பார்ப்பேனே தவிர, பட் அதில போயிட்டு நனையிறதெல்லாம் எனக்கு பெருசா வந்து பிடிக்காது. அப்போ அந்த டைமுக்கு நல்லாயிருக்கும். பட் ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காத்து, கால்ல மண்ணு அதெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து அத பண்ண மாட்டேன். எங்க நாத்தனார் வந்து கொஞ்சம் ஷை டைப் தான். பெருசா வந்து பீச்ல விளையாடுவாங்க அப்படிலாம் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. பட் அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப என்ஜாய் வந்து பண்ணாங்க. குட்டி பசங்கள பத்தி கேட்கவே வேண்டாம். நாங்க ஆல்மோஸ்ட் இங்கேருந்து கிளம்பும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, 6:30க்கு மேல வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து பீச்சுக்கே வந்து போனோம். ஸ்ரதன் வந்து பீச்ச வந்து பார்த்தா ரொம்ப அழுவான் அப்படின்றது எனக்கு முன்னாடியே வந்து தெரியும். ஆ ஏன்னா ஒரு 6 to 7 மந்த்ஸ் 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன கூட்டிட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ரொம்ப பீச் பார்த்து அழுதான். அதுக்கப்புறம் நாங்க பீச்சுக்கு போறதையே சுத்தமா வந்து விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவனுக்கு 2 1/4 வயசு ஆகுது. இப்போ தான் திரும்ப நாங்க பீச்சுக்கே வந்து போறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 1/2 வருஷம் கிட்ட வந்து ஆயிடுச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த 1 1/2 வருஷத்துல மாறி இருப்பான் அப்படின்னு நெனச்சேன். பட் வந்து பார்த்தீங்கன்னா, பீச் பார்த்த உடனே ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டான். எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் வந்து இருந்துச்சு. பட் வளர வளர சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நெனைக்கிறேன். இந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்குறதுக்கு கஷ்டமாலாம் இல்ல. ரொம்ப ஜாலியா தான் வந்து இருந்துச்சு. எனக்கே ரொம்ப புதுசாவும், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாவும் வந்து இருந்துச்சு. பேக்ல வந்து பார்த்திங்கன்னா, வரும்போதே எங்க மாமியார் பாப்பாவுக்கு வந்து அதாவது நாத்தனார் பொண்ணுக்கு வந்து சுடு தண்ணி, அதுக்கப்புறம் ஸ்ரதனுக்கு வந்து தண்ணி பாட்டிலு, அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன தேவையோ எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து அவங்களே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ மட்டும் இல்ல, நாங்க ஊருக்கு போனாலுமே சரி, என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவை, இப்போ ஏதாவது ஒரு ஃபங்ஷன் நடக்குது, இல்ல ஏதாவது ஒரு கோவில் திருவிழாவோ, இல்ல எங்கேயாவது கோவிலுக்கு போறோம் அப்படின்னா, எங்களுக்கு முன்னாடியே அவங்க வந்து எந்திரிச்சு, என்ன திங்ஸ் எல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே வந்து எடுத்து வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. அதே மாதிரி தான் பீச்சுக்கு போகும்போது எல்லா திங்ஸையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பீச் ஃபன்ல நடக்கிறது நிஜமாவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சந்துக்குள்ள வந்து போயிட்டோம். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா கடைங்க எதுவுமே வந்து இல்ல. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுச்சு, இந்த பக்கம் கடை எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்துல ஒரு சந்து இருக்கு. அங்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து நெறைய கடைங்க வந்து இருக்கு. சரி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சந்துல இருக்க கடைங்கலாம் இருக்கிற சந்துல வந்து அவங்கள கூட்டிட்டு போக ஆரம்பிச்சுட்டேன். எல்லாரும் நடந்தாங்க. பட் என்னால சுத்தமா நடக்கவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், எனக்கு எவ்வளோ வேர்த்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலா பீச்சுக்கு வந்து போயாச்சு. எல்லார் முகத்துலயும் அப்படி ஒரு சந்தோஷம். ரொம்ப ஹேப்பியா இருந்தாங்க. முக்கியமா எங்க மாமியார் பத்தி சொல்லியே ஆகணும். அவங்களுக்கு அங்கருந்து வர்றதுக்கு சுத்தமா விருப்பமே வந்து கிடையாது. எங்க மாமனாரோட கைய நல்லா கெட்டியமா வந்து புடிச்சிருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆல்மோஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பீச்லயே தான் வந்து நின்னுட்டுருந்தாங்க. நாத்தனார் பொண்ணுக்குமே ரொம்ப ஹேப்பி தான். தேவேஷ் வந்து இப்போ இவ்வளோ தைரியமா வந்து பீச்ல நிக்கிறான். பட் அவனுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3, 3 1/2 வயசு வரைக்குமே பீச் அப்டின்னா ரொம்ப பயப்படுவான். ஒரு தடவ அவங்க அப்பா கூட்டிட்டு போயிட்டு பீச் தண்ணியிலே வந்து பார்த்தீங்கன்னா, உட்கார வச்சுட்டாரு. ரொம்ப கத்துனான். "நான் உன் கூட இருக்கேன்ல, நீ எதுக்கு தண்ணிய பார்த்து பயப்படுற?" அப்படின்னு சொல்லிட்டு. அவன அழ அழ அந்த இடத்துல உட்கார வச்சது தான் எனக்கு பீச் பார்த்தா எப்பவுமே ஞாபகம் வரும். பட் அதுக்கப்புறம் அவன ரெகுலரா பீச்சுக்கு கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாரு. தண்ணிய பார்த்து இப்படிலாம் பயப்படக்கூடாது. நான் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு,
அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சுத்தமாக பீச் பற்றின பயமே வந்து கிடையாது. அவங்க அப்பா கூட ரொம்ப ஜாலியாக எப்போ பீச்சுக்கு போனாலும் தண்ணியில் வந்து விளையாடுவான். ஸ்ரதனால ரொம்ப நாள் பீச் வந்து போகாமல் இருந்தோம். ஃபைனலாக வந்து வந்தாச்சு. எங்கள் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ குட்டி பசங்கள்லாம் மண்ணில் வீடு கட்டி விளையாடுற மாதிரி மாமியாருமே வீடெல்லாம் கட்டி விளையாண்டாங்க. பார்க்குறதுக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் வந்து இருந்துச்சு. மாமனாரும் நானும் ஓரமா ஸ்ரதனை கூட்டிட்டு வந்து ஓரமா வந்து நின்னாச்சு. அ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் மாமியார், நாத்தனார் எல்லாருமே பீச்ல நின்னுட்டே இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அவர் வந்து நெறைய பேர் பீச்சுக்கு நடுவுல உட்காந்து குளிக்கலாம் செஞ்சாங்க. அத பார்த்து சொல்லி சிரிச்சுட்டு தான் வந்து இருந்தாரு என்கிட்ட. "இப்படிலாம் பண்றாங்கம்மா இங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு பெருசா இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆக்சுவலா தெரியல. பட் வந்து பார்த்தாரு. அதோட ஓகே. பட் பெருசா வந்து ரியாக்ஷன்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸ்ரதன் வந்து மண்ல நல்லா விளையாடிட்டு இருந்தான். ஆனா பீச் தண்ணிய பார்க்கும்போது தான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. மாமனார் "போதும் வாங்க வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொன்ன உடனே, ரக்ஷிகா அதாவது நாத்தனார் பொண்ணு வந்து "கொஞ்ச நேரம் இருக்கலாம்" அப்படின்னு சொல்ற மாதிரியே எங்க மாமியாரும் அதே தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மண்ணெல்லாம் வந்து கையில ஆயிடுச்சு. அதனால "வா மறுபடியும் போயிட்டு தண்ணீல நனைச்சிட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா அவங்களுக்கு ஆசையா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, ரக்ஷிகாவ கூட்டிட்டு அவங்க வந்து பீச்சுக்கு வந்து போயிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சுச்சு அவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரம் அவங்கள பீச்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சேன். மாமனார சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா, அவர் போலான்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, கண்டிப்பா போய் தான் ஆகணும். ஒரு வழியா அவர்கிட்ட ஏதேதோ பேச்செல்லாம் குடுத்து, ஃபைனலா எங்க மாமியார் நெனச்ச மாதிரி, அவங்கள இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் அந்த பீச்ல இருக்க வச்சது நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களே என்கிட்ட, "போதுமா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் அவங்கள கூட்டிட்டு வந்து வந்தேன். கண்டிப்பா. அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க அப்படின்றது மட்டும் எனக்கு வந்து தெரியும். இப்போ மட்டும் இல்ல. எப்ப வந்தாலும் அவங்கள இந்த மாதிரி அவங்க எந்த இடத்துக்கு போனா ஹாப்பியா இருப்பாங்களோ, அந்த இடத்துக்குலாம் கூட்டிட்டு போணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஃபைனலா பீச்லேருந்து எல்லாருமே வந்து கிளம்பியாச்சு. தேவேஷுக்குமே வர்றதுக்கு சுத்தமா மனசே இல்ல. ஆனா ஸ்ரதன் மட்டும் தான் கத்திக்கிட்டே இருந்தான், "வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸ்ரதன கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி வைக்கணும், அவன் அழக்கூடாது அப்படின்றதுக்காக, நம்ம இப்போ மேஜிக் பண்ணலாம். 1, 2, 3 சொன்ன உடனே ஆம், வர தண்ணி வந்து அப்படியே நின்றும் அப்படியெல்லாம் சொல்லி அவனை சமாதானப்படுத்தி வந்து வச்சுருந்தேன். ஒரு லெவலுக்கு மேலே அவனை வந்து சமாளிக்கவே முடியல அப்படின்றதுனால அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. வந்துட்டு சரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அங்கே பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஸ்ப்ரிங் ரோல் வந்து கிடைக்கும் இல்லையா? அதுதான் வந்து வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி மாமனார் வீட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா, வெளியில சாப்பிட்றது சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்காது. எனக்கு என்னென்னா, அவங்க வந்து வெளியில பெருசா சாப்பிட்டதில்ல. என்னெல்லாம் புதுசா இருக்கோ அது எல்லாத்தையும் அவங்கள சாப்பிட ட்ரை பண்ண வைக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்பவே வந்து ஆசை. அதனால நான் தான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். இது எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க பெருசா வந்து சாப்பிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சும்மா டேஸ்ட் மட்டும் தான் வந்து பண்ணாங்க. ஏன்னா, அவங்க மேக்ஸிமம் வீட்ல சமைக்கிறத மட்டும் தான் வந்து சாப்பிடுவாங்க. பட் பெருசா அவங்க எங்கேயும் வெளியில போன மாதிரி கூட எனக்கு ஞாபகம் வந்து கிடையாது. நானுமே கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நாங்களுமே எங்கேயும் அங்க கோயம்புத்தூர்லாம் போனா வெளியிலலாம் வந்து போக மாட்டோம். அதிகபட்சம் வெளியில போறோம் அப்படின்னா, அங்க கோணியம்மன் கோவில் இருக்கும். அங்க எல்லாரும் ஃபேமிலியோட போவோம். பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போவோமே தவிர, பட் ஒரு சினிமாக்கோ அந்த மாரிலாம் இதுவரைக்குமே கல்யாண நாள்லேருந்து போனதில்ல. அதனால நம்ம வீட்டுக்கு வரும்போது, அவங்கள நெறைய இடத்துக்கு வந்து வெளியில கூட்டிட்டு போணும் அப்படின்னு சொல்லி நானுமே வந்து நெனச்சேன். எல்லாருக்கும் ஒண்ணு வாங்கியிருந்தேன். பட் யாருமே சரியா சாப்பிடல. எல்லாருமே டேஸ்ட் மட்டும் தான் வந்து பண்ணாங்க. பட் இதில மாமியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி புதுசா ஏதாவது ட்ரை பண்றது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். பட் எல்லாரும் வேண்டாம் வேண்டான்னு சொல்றதுனால அவங்களுமே அப்படி சொல்லுவாங்க. நான் இந்த தடவ ஃபோர்ஸ் பண்ணி, "அம்மா உங்களுக்கு பிடிக்கும்ல நீங்க சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி குடுத்தேன். அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பாவு பஜ்ஜி அந்த மாரி கொஞ்சம் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஆர்டர் வந்து பண்ணியிருந்தோம். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு. அப்புறம் பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, அதனால குட்டியா ராட்டினம் ஏதாவது சுத்தலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆக்சுவலா சுத்துறது தான். பட் அது பேர் எனக்கு என்னன்னு தெரியல. அதில வந்து குதிரை, அதுக்கப்புறம் வாத்து இந்த மாரி நெறையலாம் வந்து இருந்துச்சு. தேவேஷ் இருக்கான், ரக்ஷிகா இருக்கா, அதுக்கப்புறம் ஸ்ரதனுமே இருக்கான் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து ட்ரை பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பசங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான், அவங்கள வந்து அங்க கூட்டிட்டு போயிருந்தோம். பட் ஏறும்போது ரொம்ப ஹாப்பியா தான் எல்லா பசங்களுமே வந்து ஏறுனாங்க.
ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்ற ஆரம்பித்த உடனே எல்லாருமே வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. தேவேஷ் வந்து நான் போகவே மாட்டேம்மா, நான் என்ன குட்டி பாப்பாவா இதிலலாம் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இருந்தாலும் ஸ்ரதன் இருக்கான், அவனை உட்கார வச்சு பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதனால் நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லியிருந்தேன். பட் அவனுமே மேலே போனதுக்கப்புறம் கொஞ்சம் என்ஜாய் பண்ண தான் வந்து ஆரம்பிச்சிட்டான். ஸ்ரதன் பாருங்கள் யாரையும் கண்டுக்கவே இல்லை. அவனுக்கு இந்த மாதிரி வெளியில் போகிறத தாண்டி சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். நானும் அப்படி தான், அவரும் அப்படி தான், இவன் எங்களை மாதிரி தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு கொடுத்தத அவ்வளோ அழகாக வந்து பிச்சு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அங்கேருந்து வந்து கிளம்புனோம். இதுதான் நான் சொல்லியிருந்தேன் அந்த குட்டி ராட்டினம் மாதிரி. இதில் நிறைய குட்டி குட்டி பசங்க வந்து இருந்தாங்க. பட் கொஞ்ச நேரத்தில் ஸ்ரதனும் வந்து பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்டான். அம்மா நான் இறங்கிடவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லியிருந்தோம். அவர் சொன்னாங்க பசங்க வந்து எப்போவுமே உட்காரும்போது கொஞ்சம் அழுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் சுற்றும்போது அவங்க நார்மலாகிடுவாங்க, நீங்கள் பயப்படலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரக்ஷிகாவுமே மேலே வந்து உட்காந்துருந்தா. பட் நான் பீகாக்கில் தான் உட்காருவேன் அத்தை அப்படின்னு சொன்னான். அதனால் பீகாக்கில் அவரை உட்கார வச்சு 3 பேருமே கொஞ்ச நேரம் வந்து அதில் விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகும்போது எதுவுமே பெருசாக வாங்கலை. அதனால் வரும்போதாவது எதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சில் குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா மாமியாருக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்களுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அங்கேருந்து அவங்கள கேப் ஏற்றி வீட்டுக்கு வந்து அனுப்பியாச்சு. நாங்கள் வந்து வழக்கம் போல் 2 வீலரில் பீச்லேருந்து வந்து கிளம்பிட்டோம். பட் இந்த தடவை என்ன ஆச்சு அப்படின்னா ஹெல்மெட்டை வந்து அவங்ககிட்டயே மறந்து கொடுத்தாச்சு. அவங்க பாதி தூரம் போயிட்டாங்க. அதனால ரொம்ப பயந்துட்டே தான் நாங்கள் 3 பேர் வேறு போகிறோம், ஹெல்மெட் இல்லாமல் போகிறோம், என்ன ஆகும் அப்படின்னு தெரியல அப்படின்ற பயத்தோடு தான் நாங்களுமே வந்து போனோம். பட் வந்து பார்த்திங்கன்னா பாதி தூரம் வரைக்கும் மெயின் ரோட்டில் தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வேணால் ஸ்ட்ரீட்டில் போய்க்கலாம். அது வரைக்கும் போலீஸ் யாரும் பிடிக்கக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிட்டே தான் வந்து போனோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குமே வந்து போய் சேர்ந்தாச்சு. ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு. அந்த டே கண்டிப்பாக மறக்கவே முடியாது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கா திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து போயிருந்தோம். என்ன சொல்கிறது, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஃபுல்ஃபில்லாக அந்த டே வந்து இருந்துச்சு எல்லாருக்குமே. அது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமா நான் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன். எங்கள் மாமனார் மாமியாரை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் மாமியாரோட கையை விடவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்த பேக் எல்லாம் வாங்கிட்டு இப்படி கையை பிடிச்சிட்டு ரொம்ப தூரம் அந்த பீச் ஃபுல்லாகவே அவர் வந்து கூட்டிகிட்டு போனார். இந்த மாதிரி வெளியில் எங்கேயாவது இவங்க போயிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் பார்த்தது வந்து இல்லை. மாமனார் முன்னாடி போவாங்க, மாமியார் வந்து பின்னாடி தான் வந்து போவாங்க. பட் எங்கள் மாமனார் இந்த மாதிரி கையெல்லாம் பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஆசை. எப்போவுமே என்கிட்ட சொல்லுவாங்க, அப்பா அப்படி கூட்டிகிட்டு போகணுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் இருக்கும்போது அவ்வளோ பொறுப்பாக எங்கள் மாமியாரோட கையை ஹோல்ட் பண்ணி அவர் வந்து கூட்டிகிட்டு போனார். அது எங்கள் மாமியாருக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நினைக்கிறேன். நிறைய கடைங்க இருந்துச்சு. பட் விலை எல்லாமே பீச்சில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. நாங்கள் ஆக்சுவலாக மெரினா பீச்சுக்கு தான் வந்து போயிருந்தோம். அதை கடைசி வரைக்கும் உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை. நிறைய கடைங்க இருந்துச்சு. பட் இங்கே வந்து பெருசாக எந்த திங்ஸும் வாங்கணும் அப்படின்னு எனக்கு தோணவே வந்து இல்லை. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். ஏன்னா பெருசாக இங்கே வாங்குகிற அளவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. கண்டிப்பாக இந்த தடவை ஹாலிடேக்கு அவங்களுக்கு வந்தது கண்டிப்பாக ஒரு மறக்க முடியாத ஒரு டேவாக அன்றைக்கி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி என்னென்ன மாதிரியான லாங் வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்றது எனக்கு ஐடியாவாக சொன்னீங்க அப்படின்னா எனக்குமே வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வந்து தேவை. நான் அடுத்தடுத்தது என்ன விஷயம் பண்ணாலும் இதே மாதிரி உங்ககிட்ட அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட தேவிகா இளங்கோவன் சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் தேவேஷ் புட்டிக்கையும் ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.